வந்து ஹதீஸ் என்ற பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற பெயர்ல நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க நிறைய விஷயங்களை. அப்ப அதெல்லாம் பிதத்தா போயிடும், குற்றமா போயிடும். மார்க்கத்தில் இந்த மாதிரி கதைகளை வந்து நம்புறதுனா நம்பாதனால ஒரு பெரிய பிரச்சனை வராது. வாழ்க்கையில் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இல்லையா, ஓ இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் தீனு தான், இதெல்லாம் மார்க்கம் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரியான மேட்டர்களை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போறோம். இந்த தொடர்ல இருந்து எடுத்துக்கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம சமூகத்தில் பெருநாள் அன்னைக்கு நீங்க பார்க்கலாம், நோன்பு பெருநாளா இருந்தாலும் சரி, ஹஜ் பெருநாளா இருந்தாலும் சரி, குறிப்பா நோன்பு பெருநாள் அன்னைக்கு எங்க ஊர்கள்லாம் அந்த பழக்கம் இருக்குது. என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அரை நோன்பு வைப்பாங்க, கால் நோன்பு. நோன்பு பெருநாள் அன்னைக்கு என்ன செய்வாங்க, காலையில வந்து சகரில் இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம பெருநாள் தொழுகிற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க, பட்டினியாவே இருப்பாங்க. எல்லாம் வீட்டில் சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுகிற வரைக்கும் நோன்பா நம்ம இருக்கணும், பெருநாள் தொழுகிற வரைக்கும் நோன்பாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நம்ம பகுதிகளில் சில கிராமங்களில் முஸ்லீம்கள்ட்ட நிலவுகிறது. எங்க ஊர்ல அந்த பழக்கம் இருந்தது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இப்படி ஒரு கருத்து வந்து ஹதீஸின் பேரால இருக்குது. அவங்களா அதை செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு பொய்யான செய்தி இருக்கிறது. எப்படி இருக்குன்னு கேட்டா, மன் சாம சபீஹத்த யௌமில் ஃபித்ரி, நோன்பு பெருநாளுடைய காலை நேரத்தில் யார் நோன்பு வைக்கிறாரோ, நோன்பு பெருநாள் வரைக்கும் தொழுகிற வரைக்கும், அதாவது சுபுகுல இருந்து பெருநாள் தொழுகிற வரைக்கும் ஒரு டீ கூட குடிக்க கூடாது, ஒரு தண்ணி கூட குடிக்க கூடாது, எந்த பலகாரம் செஞ்சாலும் தொட்டு கூட பார்க்க கூடாது. இப்படி யார் நடந்து கொள்கிறாரோ பக்க அன்னமா சாமத்தகரக்குள்ளஹு, அவங்க காலமெல்லாம் வந்து அவரை நோன்பு வச்ச மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நினைத்து கொண்டு காலையில இருந்து என்ன செய்வாங்க, எதுவுமே சாப்பிடாம நோன்பு வைப்பாங்க. ஆனால் ஹதீஸ்ல என்ன வருது தெரியுமா, ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இது வந்து கோளாறான ஹதீஸ். எதனால கோளாறுன்னு கேட்டா, இது அறிவிக்கிறவர் வந்து முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னுல் பைலமானின்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, முன்கருள் ஹதீஸ், அதாவது நிராகரிக்கப்படுகிற ஹதீஸ்லையா போட்டு அடி சொல்லக்கூடியவர். அப்படின்னு யார் சொல்றான்னு கேட்டா, அபு ஹாத்தம் ராசி, புகாரி, நசை போன்றவர்கள் சொல்கிறார்கள். யஹ்யா பின் முயின் போன்றவர்கள் சொல்கிறார்கள் லைஸ பிஷையின், இவர் வந்து ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கலாத ஆளு, இவர் லிஸ்ட்ல நீக்கணும், இவரை அறிவிப்பாளர் லிஸ்ட்ல இருந்து இவர் எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆளு. இவர் 80 ஹதீஸுகளை டோட்டலா ஒரு தடவை அறிவிச்சிருக்காரு, எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டது, இவர் ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற அளவுக்கு முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் என்பவர் வழியாகத்தான் இந்த பெருநாள் காலையில் நோன்பு வைத்தல் என்பது வருகிறது. ஆனால் நமக்கு என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முந்தைய சாப்பிட்டு போவாங்கன்னு வருது. நோன்பு பெருநாளைக்கு வந்து தொழுகைக்கு முந்தைய என்ன செய்வாங்க, ஹஜ் பெருநாளைக்கு தான் அந்த குர்பானியை சாப்பிடுவாங்கன்னு வருது. நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, அந்த சாப்பிட்டு தான் தொழுவ போவாங்கன்னு இருக்குது. அப்ப தொழுகைக்கு முந்தி நோன்பு வைக்கிற அந்த கால் நோன்பு இருக்குல்ல, கால் நோன்பு அரைக்கால் நோன்பு, ஒரு நோன்பு ஒரு சின்ன டயத்துக்கு வருதுன்னு வைங்களேன், ஒரு 5ல இருந்து ஒரு எங்க ஊர்லாம் 10 மணிக்கு தொழு வைப்பாங்க பெருநாள் தொழுவ, 7 மணிக்கு தொழ பரவாயில்லை, 2 மணி நேரம் கட்டுப்படுத்திட்டு இருக்கலாம். 5 மணி சுபுக ஆரம்பிச்சுன்னா 10 மணிக்கு பெருநாள் தொழுகன்னு 5 மணி நேரம். பெருநாள் நல்ல நாளும் பெரிய நாளும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், திங்கிற நாள், ஐயாம அக்லின் ஒரு சுர்பின், உண்ணுகிற பருகுகிற நாள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அந்த நாள்ல ஒரு 5 மணி நேரத்தை, அதாவது அந்த பகல்ல வந்து பாதியாச்சில் இருக்கக்கூடிய கால் நோம்போட 1/3 நோம்பு, 1/3 நோம்பு, இப்படி நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஆதாரமற்ற ஒரு செய்தி. அந்த 5 நாள்ல நோன்பு வைப்பதற்கு நமக்கு தெளிவான தடையே இருக்கிறது. இப்படி ஒரு கதை இருக்கிறத பார்க்கிறோம்.